இருக்கும் இந்த சட்னி. வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதும் 3 மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். இப்போ கடலைப்பருப்பு, தேங்காய் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 5 பூண்டு, அப்புறமேட்டு கொஞ்சமாக லெமன் சைஸ் புளி, அது இல்லாமல் ஒரு தக்காளி, இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இதில் நிறைய வெங்காயம் சேர்க்குறோம், கொஞ்சமாக தக்காளி சேர்க்குறோம், அதான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கட்டும்.